வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2025-26 உடைய எனுமரேஷன் ஃபார்ம் வந்து எப்படி நம்ம ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனுமரேஷன் ஃபார்மை பொறுத்தவரைக்கும் ஃப்ரண்ட் பேஜ் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஃப்ரண்ட் பேஜில் ஃபஸ்ட்டு மேலே டாப்பிக்கில ஏற்கனவே பார்ட் வந்து கொஞ்சம் ஃபில் பண்ணியிருக்கும். அதாவது பார்ட் அப்படின்னா, ஒரு பகுதியளவு வாக்காளரின் பெயர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்கில பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாக்ஸில வாக்காளரின் பெயர், வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண், அவங்களுடைய முகவரி, ஸோ இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி 2வது பாக்ஸில வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, அந்த வாக்காளர் வந்து எந்த வரிசை எண்ல இருக்காங்க, எந்த பாகத்தில இருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கும். அதேமாரி எங்க வந்து அவங்க வந்து ஓட்டு போடக்கூடிய சென்டர் எங்க அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கும். 3வதா இருக்கக்கூடிய பாக்ஸ் வந்து அந்த பார்கோட் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபோட்டோ இருக்கும். அதுக்கு அடுத்த பாக்ஸ்ல வந்து தற்போதைய புகைப்படத்தை ஒட்டவும் அப்படிங்கிற மாரி டீட்டெயில்ஸ் இருக்கும். சரிங்களா? மேல டாப்ல வந்து நேம் அண்ட் கான்டாக்ட் நம்பர், பிஎல்ஓவினுடைய கான்டாக்ட் நம்பரும், நேம் இருக்கும். ஸோ பூத் லெவல் ஆஃபீசர்னுடைய நேம் அண்ட் கான்டாக்ட் நம்பர் இருக்கும். ஸோ இதில வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இதில என்ன இருக்கும், மேல இருக்கிற டாப்ல இந்த துணைவரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையின் இருப்பின். அதுவரைக்கும் வந்து மேல இப்ப கரண்ட் டேட்டா தான் நம்ம ஃபில் பண்ண போறோம். ஸோ அந்த கரண்ட் டேட்டா அப்படிங்கிறது பிறந்த தேதி, இந்த வாக்காளரனுடைய பெயர் வந்து அபிராமின்னு இருக்கு. ஸோ அவங்களுடைய பிறந்த தேதி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது அவங்களுடைய ஆதார் ப்ரூஃபோ அல்லது வந்து பர்த் சர்டிஃபிகேட்டோ அல்லது மார்க் ஷீட்டோ அவங்க எந்த இதில அந்த டேட் ஆஃப் பர்த் இருக்கோ, அந்த டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இங்க குறிப்பிட்டு காமிச்சிரணும். நெக்ஸ்ட் அதே மாரி ஆதார் எண் வந்து விருப்பத் தேர்வுன்னு தான் சொல்றாங்க. ஸோ ஆதார் எண் வந்து விருப்பம் இருந்தால் அது வந்து குடுக்கலாம். இல்ல அப்புட்ன்னா அது வந்து பிளாங்க்கா விட்டுறலாம். அதுக்கடுத்து கைபேசி எண் கேட்குறாங்க. ஸோ அவங்களுடைய மொபைல் ஃபோன் நம்பர் வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து அதில குறிப்பிடணும். 3ல இருக்கிறத. ஸோ அடுத்ததுக்கு தந்தையின் அல்லது பாதுகாவலரின் பெயர்ன்னு சொல்றாங்க. ஸோ அபிராமி அவங்களுடைய தந்தையினுடைய பெயர் வந்து சண்முகம் அப்படிங்கிறதுனால சண்முகம் அப்படின்னு ஃபில் பண்ணியிருக்கிறோம். அதற்கடுத்து தந்தையினுடைய புகைப்பட அடையாள அட்டை எண் வந்து அவங்க இல்ல. அவங்க வந்து ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால, அவங்களுடைய புகைப்பட அடையாள அட்டை எண் இல்ல அப்படிங்கிறதுனால, நம்ம வந்து அது வந்து இல்லன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியாச்சு. ஒருவேளை இருந்துச்சு, தெரிஞ்சது அப்படின்னா, நீங்க வந்து அத ஃபில் பண்ணிக்கலாம். தாயாரின் பெயர் வந்து அதுக்கடுத்து இவங்களுடைய அம்மா பெயர் வந்து பாப்பாத்தி அப்படிங்கிறனால அதையும் ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து தாயாரின் வாக்காளர் புகைப்பட அடையாள எண் அவங்களும் இல்ல அப்படிங்கிறதுனால, இருப்பின் தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இல்ல அப்படின்னால இல்லைன்னு குடுத்துறலாம். அதுக்கடுத்து துணைவரின் பெயர் வந்து கல்யாணம் ஆயிருந்தது அப்படின்னா, மனைவிக்கு வந்து கணவரோட பெயரும், கணவருக்கு வந்து மனைவியுடைய பெயரும் இந்த இடத்துல வந்து குறிப்பிடணும். ஸோ இவங்களுடைய கணவர் பெயர் வந்து அசோக் குமார். அதுக்கடுத்து அவங்களுடைய கணவரினுடைய துணைவரினுடைய வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை என்னன்னு பார்த்தீங்க அப்புட்ன்னா, ஸோ இந்த இது. இப்போ ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரு 4 ஓட்டு இருக்குன்னா, கண்டிப்பா நான் அந்த கணவன், மனைவி, பசங்களோடதெல்லாம் குடுத்துருப்பாங்க. ஸோ அதிலேயே உங்களுக்கு வந்து இந்த ஓட்டர் ஐடி நம்பர் இருக்கும். நீங்க வந்து அத வந்து நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது இது வந்து எல்லாருமே வந்து குறிப்பிடணும். ஸோ இவங்களுக்கு வந்து 2002ல 2004ல வந்து இவங்களுக்கு வந்து ஓட்டு இருந்துச்சு அப்டின்னா, கீழ இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ற மாரி இருக்கும். ஸோ முந்தைய சிறப்பு தீவிர அ திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, மேல நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? அவங்களுடைய வோட்டர்ஸே இருக்கணும். ஸோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ நம்ம வந்து கீழ நம்ம குடுக்குறோம் லெஃப்ட் சைட்ல. ஸோ இவங்களுக்கு 2002, 2005ல வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, ஓட்டு வந்து இருந்திருக்கு. ஸோ அவங்களுடைய இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து அவங்களே ஓட்டர் ஐடி குடுக்குறாங்க, குடுத்துருக்காங்க. அத நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா, அந்த டீட்டெயில்ஸ் இருந்தத நம்ம இதில ஃபில் பண்ணியிருக்கிறோம். ஒருவேள வந்து இவங்களுக்கு இல்ல அப்படின்னா, நீங்க ஆன்லைன்ல தற்போது இருக்கக்கூடிய அந்த எபிக் நம்பர வந்து மென்ஷன் பண்ணி, நீங்க வந்து ஆன்லைன்ல செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? செக் பண்ணிக்கலாம். அது வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் முந்தின வீடியோல நான் வந்து போட்டிருக்கேன். இந்த சேனல்ல அப்டேட் பண்ணியிருக்கேன். சரி அத கொஞ்சம் நீங்க பாருங்க. ஸோ இதில வந்து எப்படி இருக்கு அப்புட்ன்னா, அவங்களுடைய வாக்காளரின் பெயர பொறுத்தவரைக்கும் அபிராமி அப்படிங்கிறது இருக்கு. அதே மாரி வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையின் இருப்பின்னா, இருந்துச்சுன்னு மென்ஷன் பண்ணுங்க. அப்படி இல்ல அப்புட்ன்னா தேவையில்ல. அதுக்கடுத்து உறவினரின் பெயர் வந்து அசோக்குமார். கணவர் தான் வந்து உறவுமுறை அப்படிங்கிறனால கணவர்ன்னு குடுத்துருக்குறோம். எந்த மாவட்டம், மாநிலம், எந்த தொகுதியில இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் வந்து டாப்ல இவங்களுடைய இது வந்து கும்பகோணம் அப்படிங்கிற ஒரு தொகுதியில வந்து இருக்கு. இப்போது இருக்கக்கூடிய பார்ட் நம்பர் வந்து கும்பகோணத்தில இருக்கு. அந்த 607 பாகம் எண் 64 அப்படிங்கிற கும்பகோணம் தொகுதியில வந்து இருக்கு. சரிங்களா? பட் இப்போ வந்து இவங்க முன்னாடி 2002, 2005ல வந்து இவங்களுடைய தொகுதி வந்து எப்படி இருந்திருக்கு அப்புட்ன்னா, பாபநாசம் அப்படிங்கிற சட்டமன்ற தொகுதியில 185 சட்டமன்ற தொகுதி எண், பாகம் எண் 109, வரிசை எண் 536ல இருக்கு. ஸோ இது எப்படி நம்ம வந்து 2002, 2005 கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நான் முன்னாடி வீடியோல அப்டேட் பண்ணியிருக்கேன். அத வந்து நீங்க செக் பண்ணிக்கங்க. அடுத்து இந்த ரைட் சைட்ல இருக்கிறது வந்து இவங்களுக்கு தேவையான்னு கேட்டோம்னா, இவங்க வந்து அதாவது ஃபில் பண்றதுனா பண்ணலாம். இதில என்னன்னா உறவுமுறை தான் கேட்குறாங்க. இந்த உறவுமுறை இந்த வாக்காளர் பட்டியல உறவினர் பெயர்ன்னு கேட்குறாங்க. ஸோ உறவினர் பெயர பொறுத்தவரைக்கும் இங்க வந்து இவங்களோட டீட்டெயில்ஸ ஃபில் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ இவங்க வந்து எப்படின்னா, அவங்க கணவரோட பெயர் வந்து அசோக் குமார். அடுத்து அவங்களுடைய புகைப்பட அடையாள அட்டை இருந்துச்சுன்னா, அத இங்க வந்து ஃபில் பண்ணலாம். உறவினர் பெயர் வந்து
அசோக்குமாருக்கு என்ன அந்த ஓட்டர் ஐடில இருக்கோ, அந்த உறவினர் பெயர தான் மென்ஷன் பண்ணணும். அதே மாரி உறவு முறை அப்படிங்கிறது வந்து குடுக்கணும். அ அ இந்த அசோக்குமாருக்கு அவங்களுடைய உறவினர் பெயர் வந்து அவங்க அப்பா பேர் இருந்ததுன்னா, தந்தைன்னு குடுக்கணும். மாவட்டம் போடணும், மாநிலம், அதே மாரி எந்த சட்டமன்ற தொகுதி, முன்னாடி எந்த தொகுதியில இருந்தாங்களோ அந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து இது இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். சரிங்களா? இது வந்து இப்ப இவங்களுக்கு லெஃப்ட் சைட்ல நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். இப்ப ரைட் சைட்ல வந்து இவங்களுக்கு வந்து நீட் இல்ல. பட் இருந்தாலும் நீங்க பதிவு பண்றதுனால ஒண்ணும் தவறு இல்ல. பட் லெஃப்ட் சைடு வந்து உதாரணத்துக்கு 2002, 2005ல இருந்தாங்கன்னா, கண்டிப்பா வந்து அவங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கணும். சரிங்களா? இது வந்து ஒரு ஒரு டைப்பு. இப்ப அவங்க குடும்பத்திலேயே வந்து பாருங்க, ஒருத்தவங்க அபர்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுடைய வரிசை எண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 570. அ அவங்க வந்து எந்த ஏரியால இருக்காங்க, அதே மாரி எந்த தொகுதியில வந்து இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப அவங்களுடைய பிறந்த தேதி, அவங்களுடைய ஆதார் நம்பர், அவங்களுடைய ஃபோன் நம்பர், முன்னாடி எப்படி நம்ம பண்ணோமோ, இது வந்து கரண்ட் டேட்டா. அவங்களுடைய அப்பா பேரு, அவங்க அப்பாவினுடைய ஓட்டர் ஐடி நம்பர், அதே மாதிரி அவங்க அம்மா பேரு, அவங்க அம்மாவினுடைய ஓட்டர் ஐடி நம்பர். ஸோ இந்த மாரி டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். இவங்களுக்கு திருமணம் ஆகல அப்படிங்கிறதுனால நம்ம வந்து திருமணம் ஆகல அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, இவங்களுக்கு 2002 முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள விவரங்களின் வாக்காளர் விவரங்கள் இருந்துச்சுன்னா, இவங்களுக்கு 2002, 2005ல ஓட்டே கிடையாது அப்படிங்கிறதுனால, இது வந்து பிளாங்க்கா நம்ம விட்டுறலாம். நெக்ஸ்ட் வந்து ரைட் சைட்ல இருக்கக்கூடியதில வந்து முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர். ஸோ இத வந்து நம்ம குறிப்பிடணும். இத குறிப்பிடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்புட்ன்னா, இவங்களுடைய அப்பாவுடையதோ, இல்ல அம்மாவினுடையதோ நம்ம இருந்துச்சு அப்புட்ன்னா, நம்ம அத வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுடைய அப்பாவுடைய நேம் வந்து அசோக்குமார். ஏற்கனவே வந்து அவங்களுடைய புகைப்பட அடையாள அட்டை எண் இருக்கு அப்படிங்கிறனால அந்த இது குடுத்துருக்குறோம். அதுக்கடுத்து உறவினரின் பெயர் வந்து அவங்க அசோக்குமாருடைய அப்பா பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, அவங்களுடைய உறவு முறை. இவங்க 2 பேர்த்துக்கு என்ன அப்புட்ன்னா, அசோக்குமாருக்கு சுப்பிரமணியன் என்ன வேணும்னா, தந்தை அப்படிங்கிறதுனால குறிப்பிடுறோம். மாவட்டம் வந்து தஞ்சாவூர், மாநிலம் தமிழ்நாடு. அதே மாரி எந்த தொகுதியில வந்து இவங்க இருந்தாங்க அப்படின்னா, பாபநாசம் அப்படிங்கிற தொகுதியில வந்து முன்னாடி இருந்திருக்கு. ஸோ அவங்களுடைய சட்டமன்ற தொகுதியினுடைய அவங்களுடைய பாக எண், வரிசை எண் தெரிஞ்சதுன்னா, நம்ம வந்து அத வந்து ஃபில் பண்ணி குடுக்கணும். சரிங்களா? இவ்வளவு தான் வந்து டீட்டெயில்ஸு. ஒருவேள வந்து இவங்களுடைய எபிக் நம்பர் வந்து தெரியல அப்படின்னா, நீங்க ஆன்லைன்ல வோட்டர்ஸ் வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். பட் செக் பண்றது எப்படி அப்படிங்கிற வீடியோ குடுத்துருக்கிறேன். அதனால பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கேளுங்க. நான் வந்து கீழ கமெண்ட் செக்ஷன்ல பதில் சொல்றேன். தேங்க் யூ வெரி மச்.